அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கு உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதாக நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் தனித்தவர், இணைகள் அற்றவர். இன்றைக்கு நாம இந்த ஜும்மா குத்பாவில் அதிகாரம் அப்படிங்கிற தலைப்புல குர்ஆன் வசனங்களை கற்றுக்கொள்வோம். குல் அல்லாஹும்ம மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துذில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். மூணாம் அத்தியாயம் 26ஆம் வசனம், மூணாம் அத்தியாயம் 18வது வசனம் கருத்து கொஞ்சம் தள்ளி வரும். கூறுவீராக, எங்கள் இறைவா, ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் உடைமையாளரே, நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை நீர் வழங்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவரிடமிருந்தும் ஆட்சி அதிகாரத்தை நீர் நீக்கி விடுகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் கண்ணியத்தை நீர் வழங்குகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவரையும் இழிவுக்கு உள்ளாக்குகின்றீர். வாழ்வாதாரங்கள் அனைத்தும் உம்முடைய கரத்திலேயே உள்ளன. நீர் சர்வ சக்தி உடையவராக இருக்கின்றீர். ஒரு பிரார்த்தனையாக எல்லாம் செய்ய சொல்ற அல்லாஹ்வை முன்னோக்கிய அந்த பிரார்த்தனையாக இருக்கு. அதிகாரம் என்பதை அவர் தான் நாடியவர்களுக்கு வழங்குகின்றார். தான் நாடியவர்களிடம் அந்த அதிகாரத்தை எடுத்து விடுகின்றார். ஆட்சி அதிகாரம் என்பதை தனிப்பட்ட அதிகாரமாக நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து லைட் கம்மியா இருக்கு, அதாவது அதிகாரம் என்பதை குறித்த அந்த பவர், அந்த அதனுடைய வேற பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல், கட்டுப்பாடு, அத்தாரிட்டி அதிகாரம், இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு, ஸ்ட்ரென்த் வலிமை, எபிலிட்டி வல்லமை, இது எல்லாமே அதனுடைய வேறு விதமான பொருளாக இருக்கு. அந்த மாதிரி வல்லமை, கட்டுப்பாடு, அதிகாரம், செல்வாக்கு, வலிமை எல்லாமே அந்த அதிகாரத்தை நோக்கிய ஒன்றாகத்தான் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கு. 38ஆம் அத்தியாயம் 10வது வசனத்துல வானங்கள் மற்றும் பூமி மேலும் அவற்றுக்கு இடையில் உள்ள ஒவ்வொன்றின் ஆட்சி அதிகாரத்தை தங்கள் வசம் அவர்கள் கொண்டுள்ளனரா? அவர்கள் தங்களுக்கே உதவி கொள்ளட்டும். அப்படி அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களே தங்களுக்கு உதவி கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை எல்லாம் வைக்கிற. அது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அங்கங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்ம புரிந்து கொள்ள முற்படணும். அதுக்கான பிரயத்தனங்கள் நம்ம மேற்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகளில் மாணவர் தலைவராக, ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம குடும்ப தலைவரா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம குடும்ப தலைவரா ஆகியிருப்போம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா அதிகாரத்தை ருசிக்கிறோம். நான் சொல்ற மாதிரி செய்யணும். அதான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் அவர் அவர் சொல்றதுதான் எல்லாரும் செய்யணும். வரிசையில எந்திரிச்சு நில்லுங்க, இங்க வாங்க, அங்க போங்க, இதை செய்யுங்க, அது செய்யுங்க, அவர் சொல்றதான் கேட்கணும். அந்த அந்த அதிகாரம் அவர்கிட்ட கொடுக்கப்படணும். இந்த குழந்தை பருவத்துல, அந்த சின்ன பருவத்துல இருந்து நம்ம குடும்ப தலைவரா ஆகிட்டோம். அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம பெறுகின்றோம். அது பெண்களுக்கு இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். நம்ம அது ஒரு சோதனையாகத்தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்குதுங்கிறத பெண்கள் உணரணும். இன்ஷா அல்லாஹ் அது 4:34 வசனங்கள்ல பார்க்கலாம். அதுக்கு பின்னால நம்ம ஒரு சூப்பர்வைசரா ஆகலாம். அது குடும்ப தலைவராக இருப்பதோட முடிஞ்சிருது இல்லை. வாழ்க்கையில ஒரு தொழில இருக்கிறோம், வியாபாரத்துல இருக்கிறோம், பல இடங்கள்ல இருக்கிறோம், தளங்கள்ல இருக்கிறோம். ஒரு சூப்பர்வைசரா, ஒரு மேனேஜரா, ஒரு எம்டியா, ஒரு ஹெச்ஆரா, ஒரு சிஆர்ஓவா இருக்கிறோம். இருக்கிறதுக்கான இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம அந்த அதிகாரத்தின் ருசியை நாம்
பார்க்கிறோம். அது எவ்வளவு ஸ்ட்ராங், அந்த இந்த அளவுக்கு அது பயன்படுது. அதிகாரம் மிக வலிமையானது அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லியிருக்காரு அம்பேத்கர். அது வந்து கிடைச்சிச்சுன்னா அது என்ன வேணாலும் செய்யலாம், அது அந்த பவர் பயன்படுத்தலாம். அது பெரிய பெரிய விஷயங்கள்ல தான் அது வந்து ஊடாடி இருக்குது. அந்த அதிகாரம்ங்கிறது பெரிய விஷயங்கள்ல தான் இருக்குது அப்படிங்கிறது அல்ல, அன்றாட வாழ்க்கை நகர்வுகளையும் அது இருக்கு. அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும், நம்ம என்ன செய்யறோம். அதிகாரம்னா நம்ம முதல்ல அரசியல், போலீஸ், முதலாளி போன்ற பெரிய விஷயங்களை அதை நினைக்கிறோம். ஆனா உண்மையில் ஒவ்வொரு மனித உறவிலும் அது இருக்குது. குடும்பத்தில், பள்ளியில், சந்தையில், வேலை இடத்தில், பேசுவதில், மறுப்பதில் அதிகாரம் செயல்படுத்தப்படுகிறது. முதலாளிதான் அதிகாரம் செலுத்த முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏனென்றால் தொழிலாளிகள் சேர்ந்து அல்லது தொழிலாளி ஒருத்தராக இருந்தாலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு விட்டால் அந்த அதிகாரம் அவர் கைக்கு மாறிவிடுகின்றது. அவர் நினைச்சாதான் ஒரு வேலைக்கு வருவாரு, செய்ய சொன்ன வேலையை செய்வாரு, அந்த அதிகாரம் அவர் கைக்கு போயிருது. அதனால வந்து முதலாளி பணக்காரரு அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும் அப்படி கிடையாது. இன்னொரு உதாரணமா, ஒரு பழம் வாங்க, மாம்பழம் வாங்க போறோம். அந்த கடைக்காரர் ஒரு 100 ரூபாய் 1 கிலோ அப்படிங்கிறாரு. 80 ரூபாய்க்கு கொடு அப்படின்னா நாம அது அதிகாரம் செலுத்துறோம். 80 ரூபாய்க்கு, அதெல்லாம் 100 ரூபாய்க்கு கிடையாது, 80 ரூபாய்க்கும் தர மாட்டேன் வராது அப்படின்னா அவரு அதிகாரம், அவருடைய அதிகாரம் அது. அவர் நினைக்கிறத செய்ய முடியும். அந்த இடத்துல நீ போக வேண்டியதான், 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு தர மாட்டேன்னா போய்க்க வேண்டியதான். அது மாதிரியான அதிகாரம் அங்கெல்லாம் இருக்குது, செயல்படுத்த முடியுது. அதை வைத்துக் கொண்டு அவர் நினைத்ததை செய்ய முடியுது. கிளம்பு அப்படின்னா கிளம்ப வேண்டியதான், 80 ரூபாய்க்கு தர மாட்டேன் அப்படின்னா முடியும். அது ஒரு செருப்பு தைக்கிறதுக்கோ, ஒரு ட்ரெஸ் தைக்க போறோமோ, ஒரு உடை தைக்க போறோம்னாலும் நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், இப்படி தைக்கணும், இப்படி தைக்கணும், ஷூ வந்து கவர் பண்ணணும், செருப்பு வந்து பின்னால இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்ம அதிகாரம். அதே விஷயத்தை அவர் வந்து இப்படிலாம் தைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய அதிகாரம் ஆயிடும். இங்க எவ்வளவு ஈஸியா அந்த அதிகாரம் கை மாறுது பாருங்க. அதை செயல்படுத்த அவருக்கு அந்த விருப்பம், அந்த வில்னஸ் இருக்கு சொல்றது. அதெல்லாம் தைக்க முடியாது, எடுத்துட்டு போ அப்படின்னா முடிஞ்சிடும். இந்த மாதிரி பல விதங்கள்ல அது அன்றாட நகர்வுகள்ல வாழ்க்கையில ஊடாடி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் நம்ம எச்சரிக்கையா சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு அதிகாரம் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் இப்படி அதிகாரம் பேசிக்கிட்டு இருக்கான், அதிகாரமா நடந்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி நடப்பதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாட்ட அவர்கள் தங்களுடைய இலக்கையை தாழ்த்தி கொள்வார்கள். நம்பிக்கையாளர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலே இலக்கையை தாழ்த்தி கொள்வார்கள், கனிவுடன் நடப்பார்கள், இணக்கமாக நடப்பார்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியதை தவிர அங்க ஒரு படி மேலாம் சொல்றத நீ கேட்கணும் அப்படிங்கிற அதிகாரம், அந்த அதிகார போதையில நம்ம இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கம். வசனத்துல நம்ம நிறைய வசனங்கள்ல என்ன இருக்குதுன்ற நம்ம பார்த்தோம்னா, அதிகாரம் அதனுடைய வகைகள் என்னன்னா, முதல் அதிகாரம் வந்து எல்லா ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்குரியது, அது பரிபூரணமானது, அதுல வந்து குறைபாடே இல்லை. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் முழுமையானது, பரிபூரணமானது. மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு, அது தற்காலிகமானது. அதே மாதிரி நீதித்துறையில எந்தெந்த இடத்தையெல்லாம், எந்தெந்த தளங்களெல்லாம் அந்த அதிகாரம் இருக்குது, செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு முறை நம்ம வந்து இப்படி கவனித்து பார்த்தோம்னா தெரியும். அவங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். நீதித்துறையில அது ஒரு தீர்ப்பை எழுதி பேனா முனையை உடைச்சிட்டா அது அவருடைய அதிகாரம். அவனை தூக்குல போடு, அவனை 7 வருஷம் ஜெயில போடு, அவர் அந்த அதிகாரத்தை அவர் பிரயோகிக்க முடியும். அவர் தீர்ப்பு எழுதி விட்டால் அதை மாற்ற முடியாது. அதுதான் அங்கே சட்டம். குடும்ப தலைமை, நம்ம குடும்ப தலைவராக இருக்கிறோம், முடிவெடுக்கும் அதிகாரத்தை அங்கே கடவுள் கணவனிடம் ஒப்படைத்துள்ளார். இதை வந்து அவங்க பெண்கள் ஏற்க மாட்டாங்கன்னா கூட அதுதான் சட்டம், அல்லாஹ் சொல்றது. அவர்கள் அதை அந்த ஊர்ப்புட ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஏற்பாட்டை, அந்த கடவுளுடைய ஏற்பாட்டை 4:34 அந்த வசனத்துல இருக்கு. அதே மாதிரி மத அதிகாரம்,
மத ரீதியான மத குருக்கள் எவ்வளவு அதிகாரத்தை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு உலக அளவுல தெரிஞ்ச பிரசித்தமான ஒரு விஷயம்தான். அது நமக்கு கண்கூட பார்க்க முடியும். அது கவனிச்சு பார்க்கணும் சார். யூத ராபிகள், கத்தோலிக்க போப்கள், ஆட்சி பிஷப்புகள், முகமதியர்களுக்கு இருக்கக்கூடிய காதிமார்கள், காதிகள், முஃப்திகள், புத்தர்களுக்கு இந்த தலாய் லாமாக்கள், அப்புறம் மடாலயத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள். இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு. இப்ப சீக்குகளுக்கு குரு கிரந்த சாஹிப் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் அவங்க ஒரு விரல் அசைவுல, ஒரு வார்த்தையில அவங்க சமுதாயத்தின் நடவடிக்கைகளையே போக்குகளையே மாற்றிடுவாங்க. இன்றைக்குதான் பெருநாள் அப்படின்னு அறிவித்தாருன்னா அதுதான் கடைசி, அது முடிவு. அதுதான் காஜி சொல்றதுதான் கடைசி, முஃப்தி சொல்றதுதான் தீர்ப்பு. அப்படி அந்த ஒரு அதிகாரத்தை அவர்கள்ட்ட அல்லாஹ் வச்சிருக்காங்க. அவங்க பெற்றிருக்கிறார். எப்படியும் அது கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த அதிகாரம் அவங்க பிரயோகிக்க முடியும். அது மாதிரி பணம் ஒரு அதிகாரம். ஒவ்வொரு விதமான தளங்களிலும் அதிகாரம் இருந்து கொண்டே இருக்கு. பண அதிகாரம் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை போட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ல பிரபலமா நிறைய விஷயங்களை, எந்த விஷயத்தை வேண்டாம்னாலும் நம்ம அந்த சாட்ஜிபிட்டில போட்டோம்னா கேள்விக்கு பதில் கிடைக்கும். அது சரியான பதிலாக கூட இருக்கும், தவறாகவும் இருக்கலாம். ஆனா நீங்க ஈஸியா கேட்கலாம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு அது கிடைக்கல, எதாவது கேட்கலாம். பில் கேட்ஸுக்கோ அல்லது உலக பணக்காரர்களுக்கோ எதற்காக அவ்வளவு பணம் தேவை அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி வந்து எனக்கு புதினான ஒரு விஷயம். இதுக்கு இவ்வளவு பணம்? ஒரு வாழ்நாள் முழுசுமாக ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட அளவு பணம் தேவை. தன் குடும்பத்துக்கும் அதை சேர்த்து கூட பார்க்கலாம். ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா போதும் ஒரு மனுஷனுக்கு. ஒரு 50 கோடி 100 கோடி இருந்தா கூட போதும். 22 லட்சம் கோடி இருக்குது இவர்கிட்ட, பில் கேட்ஸ். எதுக்கு அது அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அவருக்கு பதில் ஜாஸ்தி சொல்றாங்க, ஒரு நிலையை தாண்டிய பிறகு செல்வம் வாழ்வதற்கான கருவியாக இல்லாமல் வெற்றியின் அளவுகோல் அல்லது அதிகாரத்தின் அளவாக மாறிவிடுகின்றது. அவர்தான் வந்து எல்லாத்தையும் நிர்வகிக்க முடியும். யார் அவர் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் அந்த பணம் இங்கே பயன்படுது. அது அதிகாரத்தின் ஒரு அளவுகோலாக அது இருக்கு. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதை உதாரணமா சொல்றேங்கிறது போராடிக்கலாம். ஒரு படம் மெக்கனாஸ் கோல்டு அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு பெரிய தங்க மலையை நோக்கி போவாங்க. ஒரு 100 பேரை கூட்டிட்டு ஒருத்தர் போவார். அவருடைய கேப்டன் பேரு கொலராடோ, உமர் ஷரீப் அந்த இடத்துல நடிக்கிறாரு. அவ்வளவு பேரும் போவாங்க. ஆனா ஒவ்வொருத்தரா வழியில வந்து கதையை முடிச்சுட்டே வருவார் அந்த வில்லன். ஆனா கழிச்சு விட்டுட்டே வந்துடுவாரு. கடைசியில ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, 5 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய மலை இருக்கும், தங்க மலை. கிட்டக்க போயிடுவாங்க, தங்க மலைக்குள்ள நுழைஞ்சிருவாங்க இந்த குகைக்குள்ள. ஆனா ஒருத்தர் கூட அவர் வந்து அதை பங்கு போட மாட்டார், ஷேர் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் கொல்ற பாப்பாரு. கதாநாயகன் வந்து தப்பிச்சு மேல போயிடுவாரு. இவன்கிட்ட மாற்றணும்னா செத்துருவான் அப்படின்ட்டு. அது ஏன் அவ்வளவு பெரிய மலை இருக்குது, அவர் மட்டுமே இருந்து அதை அனுபவிக்க அவர் முடிவு செய்கிறார். மற்றவர்களுக்கு அது சென்றால் அந்த அதிகாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள், அவருக்கு இருக்கக்கூடாது. அதுதான் அந்த மனோபாவம். தான் மட்டுமே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். இதுதான் வந்து மனித மனோபாவமா இருக்கு. எண்ணற்ற மனிதர்களாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை தான் நினைக்கணும். அடுத்தவன் நம்ம கீழே இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், நம்ம கட்டளையின் கீழ் இருக்கணும், நம்ம சொல்றபடி கேட்கணும். இது ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும். அதுதான் நான் உதாரணத்துக்கு இந்த பழக்கடை உதாரணம் சொன்னேன், செருப்பு தைக்கிற உதாரணம். எல்லாமே அந்த எண்ணம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இருக்கு. அதே மாதிரி செல்வாக்கு, அது ஒரு அதிகாரம். செல்வாக்குங்கிறது வந்து பணம் இல்லை, வேற எந்த விதத்திலும் இல்லை, வேற எந்த விதத்திலும். செல்வாக்குங்கிறது ஒரு தனிப்பட்டது. அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நபர்களை குறிப்பிடலாம். இங்க
ஜும்மாவில் யாரையும் நம்ம ஜும்மா நிகழ்த்தும் போது அதுக்கு பேர் குறிப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஏழையாக இருக்கிறவங்க தான் செல்வாக்குடையவர்களாக, அதாவது பணக்காரர்களாக இருக்கிறவங்க தான் செல்வாக்குடையவர்களாக இருப்பாங்கிறது கிடையாது. ஏழையா இருந்தவர்களும் செல்வாக்கு செலுத்தியதை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு காந்தி, அம்பேத்கர், ஆப்ரஹாம் லிங்கன், அவங்க ஏழைகளாக, படு ஏழைகளாக, பரம் ஏழைகளாக இருந்தார்கள். அந்த செல்வாக்கு அவங்கள்ட்ட அடைஞ்சது. அவங்க அதை வைத்து இன்னும் பெரிய ஆளாகிறாங்க. மால்கம் எக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம ஊருக்காரு ரொம்ப ஏழ்மையில தான் இருந்தார். ஆனா அந்த செல்வாக்கு அவர்கிட்ட வந்துடுச்சு. ஏனென்றால் அவர்களுடைய அந்த வாக்கு திறன், பேச்சு திறன் அல்லது மற்ற திறன்கள் எல்லாம் கொடுக்கிறது. நெல்சன் மண்டேலா இவங்கெல்லாம் அந்த செல்வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா பணம் கிடையாது. பணம் இருந்தவர்கள், அதை விட அதிகமான பணம் இருந்தவர்கள்லாம் அந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இல்லை. அதான் நம்ம சொல்றோம். இது மாதிரி இன்னும் ஒரு இடத்துல இராணுவ தளவாடங்கள் ஒரு நாட்டுல இருந்துச்சுன்னா அது ஒரு செல்வாக்கு, அது ஒரு அதிகாரம். அதாவது செல்வாக்கு ஒரு அதிகாரம் போல இராணுவ தளவாடங்கள் ஒரு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக அது இருக்கு நாட்டுக்கு. இந்த இராணுவங்கள் அந்த ஸ்கெட்டு, பேட்ரியாட் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட பேரா இருக்கலாம். இப்ப லேட்டஸ்டா பல விதமான உபகரணங்கள் இராணுவ தளவாடங்கள்ல இருக்குது. ரேடார்கள் யாருக்கும் தெரியாமலே, ரேடாருக்கு மாட்டாமலே தாக்குதல் நடத்த முடியும். அந்த மாதிரியான கருவிகள் இருக்குது. மனிதர்களே இல்லாமல் அந்த ட்ரோன் மூலமாக செய்யக்கூடிய தாக்குதல் செய்ய முடியும். இந்த மாதிரி தரைவழி போரில் சக்தி மிகுந்த பீரங்கிகள் பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் அந்த நாட்டுக்கான அதிகாரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பல இடங்கள்ல அந்த பொருள், அந்த ஆயுதங்கள், தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள் இருக்கு. அதை பயன்படுத்தி அவர்கள் நாங்கள் தான் அதிகாரம் கொண்டவர்கள் அப்படின்னு அமெரிக்கா காட்ட முற்படுது. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவங்க ஈரான் அது எதிராக நிற்கிறாங்க பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த குறிப்பாக இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஜும்மா அந்த அதிகாரம் குறித்த விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ்வின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷாஅல்லாஹ் ஒரு பேச்சு மூலம் ஆணையிடுவது, கையில் குச்சி வைத்துக் கொண்டு, அந்த ஸ்கூல் லீடர்லாம் அவங்க கையில குச்சி வச்சுருவாங்க. டீச்சர் அந்த பாட்டியாரும் கையில குச்சி வச்சிருப்பாங்க. சவுக்கு அது ஒரு ஆட்சியை, அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியதாக. சாட்டையை சுழற்றி விட்டார் அப்படின்பாங்களா, சாட்டை கையில இருந்தா அதிகாரத்தை நிர்வகிக்கக்கூடியதாக அது இருக்கும். அதே மாதிரி அழுத்தம் கொடுப்பது, மனோரீதியான அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் நீ செய்யணும், நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்னு அந்த அண்டர் பிரஷர்லயே அவங்க அதான் வன்கொடுமை என்பது எதுவுமே இல்லாம வன்கொடுமை செய்ய முடியும். அப்ரஷன் இஸ் worse than murder அப்படின்னு. அதாவது அடக்குமுறை என்பது கொலை விட கொடியது. அதாவது எதுவுமே செய்யாம வீட்டுல உட்கார்ந்துட்டே இருக்கணும், வெளியே போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், அதை இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு குடும்பத்தினருக்கோ ஒரு சமூகத்தை தீண்டாமை கொடுமைகளும் அப்படித்தானே அது செய்யறாங்க. அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிறார்கள். மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கத்தை நீ இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இங்க நம்மள இந்த எங்க மையத்தாங்களில புதைக்க கூடாது, எங்களோட திருமண உறவு நாங்களோட வச்சுக்க மாட்டோம். இதெல்லாம் அந்த அதிகாரத்தை தாங்கள் எடுத்து தங்கள் கையில் வைத்து அதை பிரயோகிக்க முடியுது அவங்களால. அதான் சொல்றது என்னன்னா, அந்த அழுத்தம் கொடுக்க முடியும். சோசியல் பிரஷர் மூலமா நெருக்கடி கொடுத்து அதை செய்ய முடியும். கருத்து திணிப்பு, நான் சொல்ற கருத்து தான், அதுதான் கடைசி, அதான் முடிவு அப்படின்னு கருத்து திணிக்கிறது. இந்த மாதிரி போய் இப்ப ஒரு கடைசியா என்ன வந்ததுன்னா, கடைசியும் சொல்லல, இது ஒரு வழி. கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? ஒருத்தருடைய வேலையை தூக்க முடியும், ஒருத்தருக்கு வேலை கொடுக்க முடியும், என்ன வேணாலும் செய்யணும். அந்த கையெழுத்து போட்டதான் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், எது வேணாலும் கிடைக்கும். அந்த
இப்ப நம்ம வந்து வால்போஸ்டர்ல எல்லாம் பாக்கலாம்ல, இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அது அவருக்கு முன்னாலேயும் அதெல்லாம் நடந்துச்சு. எப்படின்னா அவங்க போலீஸ்ல போட்டிருப்பாங்க, ஒரு மேடையில உட்காந்து கழுத்து போடுற மாதிரி ஒரு பேனாவை கையில தொட்டு கையில வச்சுக்கிட்டு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு கையெழுத்து போட்டால் என்ன வேணாலும் செய்யலாம். முதல் கையெழுத்து நான் இதை ஒழிப்பேன், அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு வாக்குறுதியா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அதிகாரம் அவர்கிட்ட கொடுக்கப்படும். அதுதான் காட்டுது. அது மாதிரி கடைசியா நம்ம பார்த்தது அந்த இராணுவ தளவாடங்கள், அது ஒரு ஆட்சி அதிகாரம், அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. பொதுவா இன ரீதியான, சாதிய ரீதியான, பொருளாதார ரீதியான ஏற்ற தாழ்வுகள் அதிகார பீடத்தை தீர்மானிக்கிறது. அது அதிகார பீடம் யாருக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது உயர்ந்த வர்க்கம், பணக்காரன், அந்த மாதிரியான இன ரீதியான வெள்ளையன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருப்பர்கள்ட்ட அது அதிகாரம் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. இதெல்லாம் அந்த வேறுபாடு நமக்கு காட்டுது. அது ஏன் அப்படி வச்சிருக்காங்க? அல்லாஹ் நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? அது வேறு காரணங்களுக்காக வைக்கப்பட்டது. உங்களுக்கு இடையில நீங்க அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக மொழி, இனம், குலம், இது மாதிரியான வேறுபாடுகளை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அடையாளம் காணணும். சைனாக்காரன் யாரு, இந்தியாக்காரன் யாரு, இதெல்லாம் தெரியணும்டா. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது இவர் அங்கிருந்து வந்திருக்காரு, இவர் இந்த ஊருக்காரர் இல்லை, அவருக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்கிட்ட உதவி தரணும், அவருக்கு வியாபாரம் பண்ணணும். இதெல்லாம் அந்த முக அமைப்பு, மொழி வேறுபாடு இருந்தா தான் அது செய்ய முடியும். அது ஒரே குட்டையில போன மட்டையா நம்ம இருந்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது, புரியாது. அது நீங்க அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் உங்களுக்கு அது தெரியாது. அது போய்தான் பார்க்கணும். இது அந்த அதிகாரத்தை என்ன சொல்றது, தீர்மானிக்கக்கூடிய அதிகார பீடத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சாதிய ரீதியான உயர்வு தாழ்வு, இன ரீதியான கருப்பர் வெள்ளை, மற்ற மங்கோலியர், இப்படி பொருளாதார ரீதியில இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு தான் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா வான்னு வரவேற்கிறான் பணக்காரன் தான். ஏழைகளை அப்படி வரவேற்கிறது இல்ல. தலையில உட்கார வைப்பான், சேர்ல உட்கார வைக்க மாட்டான். காருக்காரன் பெரிய பெரிய காரை வச்சுக்கிட்டு சின்ன சைக்கிளை இடிச்சானா கார்காரன் சார்பாக தான் பேசுறாங்க மக்கள். சைக்கிள் காரனை குற்றம் சொல்றாங்க, அது நடந்து போறவங்க குற்றம் சொல்றாங்க. அவர் கார்காரரை அவமரியாதை செய்யறது இல்லை, தப்பா பேசுறது இல்லை. இதெல்லாம் என்னன்னா அது தீர்மானிக்குது. அவங்கள்ட்ட அந்த பணிந்து போற தன்மையை காட்டுது. அதான் நம்ம சம பேலன்ஸ்டா நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் நீதியை பேணக்கூடியவர்களாக இருக்கும். அதான் நம்மளோட சொல்றான், நான் நினைத்தால் கொள்ளுவேன், நான் நினைத்தால் உயிர் வாழ வைப்பேன். நம்மளது யாருன்னா ஆபிரகாம் யாருடன் வாதம் செய்தாரோ அந்த ஒரு அரசன், அவன் பேர் நமருது என்று வரலாற்று குறிப்புள்ள சரித்திர ரீதியா நம்ம பார்க்கோம். அது அவனுக்கு அந்த அதிகாரம் தரப்பட்டு அதுதான் சொல்றான். அப்படி சொல்லும் போது அதான் அல்லாஹ்தான் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகின்றார் என்று சொல்லும் போது அது பதிலுக்கு இதை சொல்றான், நான் நினைச்சா ஒருத்தனை கொன்றுவேன், நான் நினைச்சா அவன் கொல்லப்பட மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவனை நான் உயிர் வாழ விட்டு விடுவேன், நான் நினைச்சா அதை செய்ய முடியும் அப்படின்னு. அதாவது அவன் கட்டுப்பாட்டுல இருப்பதாக அவன் எண்ணிக்கொண்டு அதை சொல்றான். பாருங்க, இது நம்ம டேஞ்சரா இருக்கணும். அது மாதிரி என்ன நம்மள்கிட்ட இருக்கு. நான் நினைச்சா அதை செஞ்சு முடிச்சிருவேன், நான் நினைச்சா அவனுக்கு அதை கொடுத்துருவேன், அப்படிலாம் கிடையாது. யாருக்கும் எந்த சக்தியும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த அளவு கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லை. அது மாதிரி அந்த எண்ணம் நம்மகிட்ட உள்ளுக்கு இருந்தா தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் மற்றவர்களை சொல்லணும். நானே செய்யறேன், நானே சொல்றேன், நான் என்னுடைய சுயமாக அதை செய்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு எந்த விஷயம் அதான் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த இடத்துல கவனமாக பேலன்ஸ்டா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பணியை சொல்வதாக இருந்தாலோ மற்ற எந்த சந்தர்ப்பத்திலேயோ இருக்கணும். நீ சொல்றான், எகிப்தின் ஆட்சி அதிகாரம் எனக்கு சொந்தமானது அல்லவா, இந்த நதிகள் என் கீழ் ஓடுகின்றன அல்லவா. எவ்வளவு பெருசு.
நதியே என் கீழே தான் ஓடுது. உங்களுக்காக என்னை தவிர வேறு எந்த இறைவனையும் நான் அறியவில்லை. பிறவன் சொல்றான், நான் தான் உங்களுடைய உயர்வான இறைவன், நான் தான் ரப்புக்குமல் அகலாம், நான் தான் இந்த அந்த அகலாம் மேலான ரட்சகன், நான் தான் உங்களுக்கு அந்த ரட்சகன். பேசுறதுலாம் எப்படி இருப்பான்? அதிகார துணியில இருக்குது. பிறவன் பூமியில் அராஜமா நடந்து மக்களை பிரிவுகளாக பிரித்தான். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இப்படிப்பட்டவன், அது எகிப்தியர்களை ஒரு நிலையை வைப்பது, ஹீப்ருக்களை அதாவது பனி இஸ்ராயேலை தாழ்ந்த நிலையில் வைப்பது அப்படின்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் செய்யறான். அதே நேரத்தில் நம்பிக்கையாளர்களுக்கும் அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. டேவிடுக்கு நீதியுடன் தீர்ப்பளிக்கும் ஆட்சியாளராக அவர் நியமிக்கப்பட்டார். சாலமனுக்கு காற்று, வளங்கள், ஜின்கள், பறவைகள் அவருடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டன. அருட்டுமே ஒழுங்கான பதில் சொல்லலன்னா நீ பழி போட்டு விடுவேன் என்று புது பறவை சொல்றாரு. அது அந்த ஆட்சி அந்த அதிகாரம் அவர் புரிய வைக்க முடியும். அதான் 22:41 சொல்றாரு, நல்ல ஆட்சியாளர்கள் தொழுகை, தர்மம், நன்னெறி ஆகியவற்றை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை நிலைநாட்டுவார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அது திரிக்கிறது, வம்படியை செய்ய சொல்றது இல்லை. நீங்க தவற வழங்கி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், குப்பையை எல்லாரும் இதுல போடணும். அது வம்படியா பிடிச்சு போட சொல்றது இல்லை. ஒரு பாட்டு போடுறாங்க, ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க, இன்னைக்கு செய்யாதீங்க, குப்பை ரோட்ல போடாதீங்க, குப்பையை தொட்டியில போடுங்க, அடிக்கடி அதை நினைவூட்டி கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கொரோனா காலத்துல அது எவ்வளவு விஷயங்கள் அது சொல்லப்பட்டு முன்மொழியப்பட்டு அதை வற்புறுத்தல் இல்லாமலே செய்ய வைக்கப்படுது. அது மாதிரியான ஒரு அந்த ஆட்சியை நிலைநாட்டக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அங்கே தொழுகைக்கான அந்த முன்மாதிரியை வைப்பார்கள். அதை செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று வைப்பார்கள். அதுக்கான ஆதரவுகளை நிறைய மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வகையில அதை நிலைநாட்ட முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி பல விதங்கள்ல நம்ம பார்க்கிறோம். முடிவா நம்ம என்ன சொல்ல வரோம்னா 28ஆம் அத்தியாயம் 88வது வசனத்துல இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முழுமையா அதை உள்வாங்கி இருக்க வேண்டும். கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் நீர் வழிபட வேண்டாம், அவருடன் வேறு தெய்வம் இல்லை, அவருடைய இருப்பை தவிர ஒவ்வொன்றும் அழிந்து விடும், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவருக்குரியது, மேலும் அவரிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அந்த ஆட்சி அதிகாரம் பற்றி நம்ம ஏன் இவ்வளவு பேசணும்னா, நம்ம கிட்ட நம்ம அந்த அதிகாரம் இருக்கிறதா நினைக்கிறோம், நம்ம அதை பிரயோகிக்கிறோம், தவறான முறையில பிரயோகிக்கிறோம். மக்களை நிந்தனை செய்வது, கஷ்டப்படுத்துவதிலே, அதான் பெரிய அளவுக்கு இல்லாம தன் வீட்டு வேலைக்காரன்கிட்ட பிரயோகிக்கிறோம், தொழிலாளர்கள்ட்ட பிரயோகிக்கிறோம். அதெல்லாம் கட்டுப்படுத்தி சரியான முறையில அதை பேலன்ஸ் பண்ணி இணக்கமாக கனிவோட பேசி நீங்க அவங்கள்ட்ட இரக்கமாக நடக்கணும். அல்லாஹ் உங்க மேல இரக்கமா நடக்கணும்னு நீங்க விரும்பலையா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்பலையா அப்படின்னு அப்ப கேட்கறது பாருங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்கிறாரு. 22ஆம் அத்தியாயத்துல பாருங்க, 24 நினைக்கிறேன். அதே மாதிரி ஆட்சி 25ஆம் அத்தியாயம் 26 ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அந்நாளில் மிக்க அருளாளருக்கே உரியதாகும், நம்ப மறுப்பவர்களுக்கோ அது ஒரு கடினமான நாளாக இருக்கும் அப்படி சொல்றாரு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். 38ஆம் அது முதலே பார்த்தாச்சு. அவங்க தங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா நினைக்கிறாங்களா, கொண்டிருக்கிறாங்களா, அவர்கள் தங்களுக்கே உதவி கொள்ளட்டும். மேலும் கடைசியா இன்னொரு வசனம், அந்த நாள்ல டைம் ஆகுது, மறு உலகத்துல என்ன நடக்குங்கிறத சாரி எடுக்க முடியல. தொழுகை நிலைநாட்டுவோம்னு சொல்லணும் இல்ல. அந்த நாளில் அனைத்து சட்டங்களும் ஒடுங்கிவிடும், முணுமுணுப்புகளை தவிர வேறு எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற வசனம். அங்கே போய் நம்ம எதுவுமே பேச முடியாது, நான் அப்படி இப்படி எதுவுமே பேச அங்கே போய் அமைதியா பேசணும். மெதுவா சத்தங்கள்லாம் ஒடுங்கிடும். நல்லா முன்னால
அந்த நிலையிலே நம்ம எப்படி இருப்போமோ அதே போன்று நம்ம இப்பவும் இருந்து அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுவோம், திருப்தியை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தொழிலை நிலைநாட்டுவோம்.